கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆமேன். ஒரு ஆயக்காரன் ஜெபித்த ஜெபம் தாங்க இது. வேதத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏன்னா பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போனாங்களா. பரிசேயன் என்ன பண்ணானா, நான் அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல, நான் ரொம்ப நல்லவன், நான் உபவாசம் பண்றேன், காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையா சொல்லிட்டு இருந்தானா. ஆனா அந்த ஆயக்காரன் என்ன சொன்னானா, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபியா என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தானா. அப்ப இயேசுக்கு சொல்றாரு, நீதிமானாக்கப்பட்டது யார் தெரியுங்களா? இந்த ஆயக்காரன் தான். ஏன்னா தன்னைத்தானே பெருமை கத்த பெருமைக்கு ஏத்து நிற்கிறார், தாழ்மையுடைய கிருபை அளிக்கிறார், தன்னைத்தானே தாழ்த்து உயர்த்தப்படுவான். நம்ம கூட ஜெபிக்கும் போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஜோம் பண்றேன், நான் கரெக்டா இருக்கேன், ஜோம் பண்ற ஆயத்துக்கு போறேன், கரெக்டா தசமா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறோம். அப்படி இல்லாபடிக்கு தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு பாக்கியம் இருக்காங்க. பாவம் இல்லாத தன்னைத்தானே உலகத்துல பாவம் இல்லாத மனுஷன் சொல்றது யாருமே கிடையாதுங்க. நம்ம கர்த்தர் சமூகத்துல கர்த்தா என்ன தெரியாமல் அறிஞ்சாதான் பாவம் குற்றம் மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம கிருபையா இருந்து ஆசிரியக்கு தேவனாக்கார். அந்த ஆயக்காரனை போல கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்துவோம், அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நீதிமானாக மாறுவோம். ஆமென். God bless you.